ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது இன்று தினம் சிங்கள பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்திகளாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய மௌபிய பத்திரிகையுடைய செய்தி, பகாவட்ட அனுமல துண்ணை இட்டப்பு ராஜு அமதி வியாளேந்திரன் ரிமாண்ட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்று காணலாம். லஞ்சம் வாங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்கினார் என்பதான குற்றச்சாட்டு அடிப்படையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது இன்றைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இணைய பத்திரிகைகளிலும் தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெடுப்பதை காணலாம். இன்றைய மௌபிய பத்திரிகையில் தலைப்பிட இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. வியாளேந்திரன் கைது ஏப்ரல் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். சந்தேக நபர் நேற்று தினம் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போதுதான் நிலையில் அவர் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. லஞ்சம் பெற்றுக் கொள்வதற்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு இந்த முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நேற்று கைது செய்யப்பட்ட விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே எஸ் வியாளேந்திரன் அவர்கள் லஞ்சம் பெற்றுக் கொள்வதற்கு உதவி ஒத்தாசை புரிந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் கைது செய்யப்பட்டு 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம்.